சொல்லுங்க சாமி. சாமி வணக்கம். எனக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நான் நிறைய கோயிலுக்கு வரேன். ஓகே. இப்போ வரப்போது 2026 சனி பயிற்சி வருது. 2025 சரி. அது கும்பராசிக்கு எப்படி இருக்கும்னு உங்களோட கணிப்பு? ஆமா, கும்பராசிக்கு இப்போ 2025 மார்ச் 19 கும்பராசிக்கு இப்போ ஜென்மச்சனி ஓடிட்டு இருக்கு. ஓகே. இப்போ ஜென்மச்சனின்னு சொல்லும்போது கொஞ்சம் அல்லது உடல் ரீதியாக அவஸ்தை இருந்துச்சா இருக்கே. கால புண்ணு சரியாவதான் இருக்கேன். அதான் அந்த சனி எங்கெல்லாம் பிடிப்பாருன்னா இந்த பாதத்துல இருந்து அப்படியே மெதுவா மேல வருவாரா. சரி, ஓகே. இப்போ என்ன சனி பகவான் உங்களுக்கு கும்பராசியில ஜென்மச்சனியில போன வாட்டி வந்தார். 2 வருஷம் 7.5 சனி இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் இப்போ போயிட்டு இருக்கு ஜென்மச்சனி காலம். இதுல கொஞ்சம் நிதானம் பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. இந்த நேரங்கள்ல நீங்க வழிபாடுகள் எவ்வளவு, கோயில்களுக்கு எவ்வளவு சேவைகள்லாம் செஞ்சுட்டு வர்றீங்க, சிறப்பா செய்வீங்க, அதுல எந்த குறையும் இல்லை. ஓகே. இப்போ உங்களுடைய பாரம் குறையும். கும்பராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்குமே சரி, இந்த ஜென்மச்சனி விலகும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்கணும். ஒரு பெரிய உங்களுக்கு இருந்த பாரங்கள், தடைகள், இப்போ தடைகள் இருக்கும், ஒரு முன்னேற்றம் இல்லாம ஒரு தடை இருக்கும், அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகி ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய தருணம் தான் இப்ப நடக்க போறது. மார்ச் 19, 2025 சனி பகவானுடைய பேச்சு கும்பராசிக்கு மிகப்பெரிய மாற்றம் ஐயா. நல்லா இருக்கும், எந்த குறையும் இருக்காது. நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அன்னதான தர்மங்கள் அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி கும்பராசியில உள்ளவர்களும் இந்த தான தர்மங்களை செஞ்சு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. என்ன சாமி கும்பிடணும், மெயினா எந்த கோயிலுக்கு போகணும் இந்த சனி பயிற்சியிலிருந்து கூட? உங்களுக்கு என்ன வயசு? 52. ரைட். உங்களுக்கு என்னன்னா 2வது ரவுண்டு போயிட்டு இருக்கு. இப்போ 7.5 சனியில 30 வயசுக்குள்ள வரும்போது முதல் 7.5 என்ன செய்யும் அப்படின்னா மங்குச்சனி. இப்போ உங்களுக்கு 30 வயசு 60 வயசுக்கு ஒரு சனி பகவான் வராரு அப்படின்னா பொங்குச்சனி. இப்போ 5 வருஷ காலம் முடிய போகுது இல்லையா, என்ன 2 ஆண்டு காலங்கள் கடைசி பாதச்சனின்னு சொல்லுவாங்க. அதுல இங்க திருக்கொல்லிக்காடு சனி பகவானுடைய கோவில், திருக்கொல்லிக்காடு இங்க போனீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் வரும்போது இன்னும் மாற்றங்கள், அதாவது இந்த 7.5 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரி. இப்போ உங்களுக்கு என்னன்னா கும்பராசிக்கு அடிக்கடி மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் மறையுது அப்படின்னா ராகு வேற கோச்சாரத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேது தான் என்ன செய்வாரு, மந்த நிலையை கொடுத்து சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயே உருவாக்கி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். விநாயகப் பெருமானுங்க டெய்லி வழிபடுறீங்க. விநாயகப் பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். பைரவர் வழிபாடு எடுத்துக்கலாம். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வெண்ணெய் சாத்தி வந்தாலே பொதுமையா ரொம்ப சிறப்பா. சரி, ஓகே. நானே சில கேள்வி வச்சிருக்கேன், அதை நான் உங்ககிட்ட கேட்கலாம். இப்போ எந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போகும்போது தானம் பண்ணிட்டு போகணும், எந்த கோயில இருந்து வெளியே வரும்போது தர்மம் பண்ணணும்? சரி. அதாவது சிவாலயம், விஷ்ணு ஆலயம், 2 ஆலயம் இருக்கு இல்லையா. இதுல விஷ்ணு ஆலயத்துக்கு போகும்போது நீங்க பெருமாள் கோவில் போறீங்க அப்படின்னா போகும்போதே நீங்க தர்மமும் செஞ்சுட்டு போயிடும். நீங்க இந்த விஷ்ணு ஆலயத்துக்கு உள்ள போகும்போது, பெருமாள் ஆலயத்துக்கு போகும்போது லட்சுமி உங்களோட வருவாங்க. அதனாலதான் உள்ள போயிட்டு நீங்க வெளியில வரும்போது யாருக்கும் தர்மம் செய்ய, அதாவது இந்த காசு கேட்பாங்க, அது நீங்க போடக்கூட சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். சரி. அப்ப லட்சுமி ஐஸ்வர்யம் நீங்க போகும்போது நீங்க செஞ்சு. அதே மாதிரி சிவன் ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னா கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தர்மம் செய்யணும். ஓகே. இது சாப்பாடு விஷயத்துக்கு எதுவும் கிடையாது. நம்ம இந்த வெளியில உட்காந்து காசு நம்ம தர்மம் செய்யறோம் இல்லையா, காசு கொடுக்குறோம் இல்லையா, அந்த விஷயத்துக்கு தான் நான் சொல்றது. அதாவது பெருமாள் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிடணும். சிவனாலயம் இருந்தா கோவிலை பார்த்து தரிசனம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் வரும்போது கொடுக்கணும், வீட்டுக்கு போகும்போது கொடுக்கணும். ரொம்ப நன்றி சாமி. நீங்க ஊர்ல ஒரு பிரத்யங்க பீடம் கட்டுறீங்கன்னு கட்ட போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்னால முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா செய்யறேன். இந்த பதிவிலையும் அதை போட்டுருவோம் யூடியூப்ல. அது 2025 ஆரம்பிக்கலாம் உத்தரவு வந்திருக்கு. ஒரு பீடம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்மளுடைய ஊர்லேயே திருநாச்சி அம்மன் கோவில் பக்கத்தில் நம்மளுடைய ஒரு சின்ன இடம் இருக்குது. அங்கே ஒரு பீடத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா, ஏன்னா அது அம்பாள் கொடுத்த ஒரு உத்தரவு.
இங்க வந்து இப்ப சூலமா தான் இங்க பிரதேசத்துல இருக்கு, சூலமா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களை மாதிரி ஆண்களுடைய பிராப்தம், நீங்க கண்டிப்பா செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகளால கண்டிப்பா அந்த பீடம் கண்டிப்பா அவங்க ஆசைப்படி கண்டிப்பா நிறைவேறும். சரி.